பத்தி இப்ப கடிக்கு பாரு கடிக்கு பச்சது டிவிக்கு நாயெல்லாம் இருந்தா கடிக்கும் போது டிவிக்கு நாய் கடிக்கிறான்டா. பரவாயில்ல மேசன். பரவாயில்லையா? செருப்பால் அடிப்பேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றி. டிவிக்கு அப்புறமா போ. போய் புள்ளைய பெத்த பாரு. எப்படி நாங்க இந்த எங்க அப்பாக்கு நல்லா வந்து கூட டிவி கேம்க்கு சப்போர்ட் பண்ண சொல்லு. லூஸ்ரா லூஸ் இல்லனே மென்டல். இந்த 2026 க்ளோஸ் ஆல்கான் டிஎம்கே 20 க்ளோஸ். இல்ல திரும்ப ஸ்டாலின் தான் முதலமைச்சரா யார் சொன்னா வெயிட். ஓ சைஸ்க்கெல்லாம் நகல் வேற. இவர் மனுஷன் பார்த்துருக்கிறாருல்ல, இவர் வந்து உதயசூரியன் போட்டது எங்க அப்பா தான். அரவல உள்ள சைக்கிள் வெளியே பார்த்துருக்கிறாரு. நாங்க எல்லாரும் வெட்டிருக்கீங்க. கூச்சமே இல்ல. உங்க விஜய் நான் வரேன். இங்க பாத்து என்ன சொன்னீங்க, எங்க அண்ணன் தான் வருவாரு. எங்க அண்ணன் மட்டும் வச்சு நான் உங்களை செஞ்சிருவாரு. கடவுளை அப்புறம் கொடுத்தாரு. ஐயோ ஆண்டவா, இந்த தற்குறி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனால ரெண்டுதுலயுமே அவளுக்கு பிடிச்ச கட்சி பேரே எழுதி வச்சுட்டேன். இப்படி ஒரு விஷயம் நடக்காதுன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். என்ன மன்னிச்சு. நிறைய பேசலாம், ஆனா ஒரே என்ன சொல்லணும்னா, நீங்க சூழ்ச்சி செஞ்சு தோத்தா கூட தப்பிச்சிருவீங்க. ஆனா ஜெயிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பிக்கவே முடியாது. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சு. எல்லாரும் விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க ப்ளீஸ். தேர்ட் ஸ்டாண்டர்டா? எங்கள மாதிரி குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்ல. ஒரு மனுஷங்கிட்ட தரம் பார்த்து பேசணும், சொல்லி வைங்க. எங்களுக்கு பயமா இருக்கு. விஜய் மாமா சிஎம் ஆனாதான் எங்களுக்கு எங்க எதிர்காலத்துக்கு நல்லது நடக்கும். இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. ஈஸ்வரப்ப ஒரு படத்துல சரியா சொன்னார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். விஜய் மாமாக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. எங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா கேட்கணும்ல. பெங்களூர்ல இருந்து கவின் பேசுறேன். ஸ்டாலின் அங்கிள், நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்களே, அது தப்பு இல்லையா? நீங்களா என்ன ஃபீல் பண்றீங்க? நாங்க எங்க சொந்தங்கள்ட்ட ஓட்டு கேட்டா அது தப்பா? கூட்டத்துல நிறைய கலைஞர்கள்லாம் இருக்கீங்க போல, பரவாயில்லையே. ஸ்டாலின் அங்கிள், இட்ஸ் வெரி வெரி ராங் அங்கிள். நீங்க எங்க மாமா பார்த்தா பயந்தீங்களே, இப்ப எங்களை பார்த்தே பயப்படுறீங்களா? மே 4th மட்டும் வெயிட் பண்ணுங்க அங்கிள். தப்பு பண்ணா போலீஸ் பிடிக்கும், கோர்ட்டு தண்டிக்கும். ஆனா இவனுல நல்ல விதமா புத்தி சொல்லி பக்குவப்படுத்துறது நாங்கல்ல சார், உங்கள மாதிரி ஒரு வாத்தியார் தான். இது ஒரு சீர்திருத்த பள்ளிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. பெரியவன் சார், நீ சொல்லு, நீங்க பண்ண தப்பா இல்லையா? தப்புதான் இல்லையா? இந்த வார்த்தையை என்ன பண்ணலாம்? அவனை நான் பாத்துக்கிறேன். பாத்துப்பியா? பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். நான் போயிட்டு விட்டுமா? கைஸ், என்ன வேணா சொல்லுங்க, யாரு வேணா ஜெயிக்கட்டும் இந்த வாட்டி. ஆனா இவ்வளவு கியூட்டான பிரச்சாரங்களையும், இவ்வளவு கியூட்டான மீம்ஸையும், இவ்வளவு கியூட்டான தலைவர்களையும் இனிமே பாப்போமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. முன்னாடியும் பார்த்துருக்க மாட்டோம். லாஸ்ட் 2 வீக்ஸா ஒரே ஃபன்னா இருக்குது. என்னங்க நடக்குது? கிட்டார் எடுத்து வாசிக்கிறாங்க, சைக்கிள்ல ஓட்டிட்டு போச்சு, சைக்கிள் போடுறாங்க, வெக்கப்படுறாங்க, ஜோடியா ஏறி வராங்க. தளபதி என்றும் எங்கும் தளபதி, தளபதி தளபதி எங்கும் என்றும் தளபதி. உயிரே உயிரே சரிதம் எனது தலைவா. தளபதி தளபதி என்றும் எங்கும் தளபதி, தளபதி தளபதி எங்கும் என்றும் தளபதி. உயிரே சரிதம் எனது தலைவா. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு.
எலெக்ஷன் ரிசல்ட் மே 4ஆம் தேதி. என்ன பொறுத்தவரையும் கம்பல்சரி 233 தொகுதியிலையும் டிவிக்கு ஜெயிச்சு விஜய் தான் வந்து சிஎம் ஆக போறாரு. கன்ஃபார்மா அதான் நடக்க போகுது. ஊர்ல இருக்கிற எல்லா பைத்தியமும் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மீம் டெம்ப்ளேட் ஞாபகம் இருக்கா? எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. முருகேசனா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. டேய் டிவிக்கே தம்பிகளா, ஒண்ணுமே கவலைப்படாதீங்கடா. உங்க அண்ணன் தாண்டா சிஎம். திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு உங்க அண்ணனை சட்டசபையில இறக்கி வச்சுட்டு முதல் கையெழுத்தா டிஎம்கேவை பேன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கையெழுத்து வாங்கிடலாண்டி தங்க குட்டி. அது வரைக்கும் ஒரு 4 நாளைக்கு 4 days சும்மா ரெடி. எக்ஸிட் போல் அப்படின்ற பேர்ல இந்த டிஎம்கே என்ன பண்ணுது அப்படின்னா, சரி அட்லீஸ்ட் இந்த எக்ஸிட் போலியாச்சும் நம்ம ஜெயிச்ச மாதிரி காமிச்சு நம்ம மனசை தேத்திப்போம் அப்படின்னு எந்தெந்த நியூஸ் சேனல் யூடியூப் சேனல் விலைக்கு போனாங்களோ அந்த யூடியூப் சேனல்ல மட்டும் டிஎம்கே 125 to 145 150 to 160 அப்படின்னு நம்பர்ஸ் போட்டுக்கிறாங்க. இவங்க இஷ்டத்துக்கு எதையுமே நம்பாதீங்க. லோக்கல் நியூஸ் சேனல், லோக்கல் யூடியூப் சேனல் எவனையும் நம்பாதீங்க. ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு கன்சியூமர் இன்டெலிஜென்ஸ் டேட்டா கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. தேர் இன்டு தி மார்க்கெட் சின்ஸ் ஃப்ரம் 1988. அவங்க எடுத்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் எப்பயுமே. ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனரான பிரதீப் குப்தா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி 401 தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்திருந்தார். பாஜக அபார வெற்றி பெறும் என்று அவர் கணித்திருந்த அந்த தேர்தல் கணிப்பானது தவிடுபொடியான நிலையில் அவர் நேரலையிலேயே கதறி அழும் அந்த காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு கன்சியூமர் இன்டெலிஜென்ஸ் டேட்டா கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. தேர் இன்டு தி மார்க்கெட் சின்ஸ் ஃப்ரம் 1988. ஆல்தான் ஏய் வத்த பைத்தியக்கார கூதி ஓட்டு எண்ணிக்கையில ஏதோ தப்பு நடந்திருக்கு. கவுண்டிங் பண்ணியா தம்பி? வேணாம் சும்மா இருங்க தம்பி, வேணாம். லெட் தம் கவுண்ட் அங்கிள், லெட் தம் கவுண்ட். எவ்வளவு ஓட்டு வித்தியாசம்பா? 8 ஓட்டு டிஃபரன்ஸ்ங்க. 8 ஓட்டு தானே? அப்ப கண்டிப்பா ரீகவுண்ட் பண்ணுவாங்க. ஐயா நிறுத்துங்க. அவனுக்கு விழுந்ததே 8 ஓட்டு தான். உங்க வீட்லயே 12 ஓட்டு இருக்குல்ல சார்? 8 ஓட்டு தான் வாங்கிருக்கானோ. லாஸ்ட் விஷயம் மாட்டிருக்கு. நீங்க அரசியலை விட்டே விலக போறீங்களா? பதில் சொல்லுங்க. ஐயோ மாப்ள ரிசல்ட் வந்துச்சு மாப்ள. 3 அரியர் மாப்ள. ஒரு இந்த சம்பவம் மட்டும் 3 அரியரா? ஆமா மாப்ள. பட்ட போட்ட மட்டும் பத்தாது, படிக்கணும், போய் எழுதணும். வாய் பேசுறீல, உனக்கெல்லாம் 3ல 13 கொடுக்கணும். 13 இல்ல 15 அரியர் மொத்தம். 15 எதுக்கு அந்த பழப்பு? எனக்கு இல்ல உனக்கு. முதல்ல உனக்கு தானே பார்த்தா. Only 10 years. Give me my hand. ஏய் மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். அண்ணே குறைச்சு பேசாதீங்கண்ணே. நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? Only 10 years. குடுநாட்டு. புடுங்கி இருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியில மு க ஸ்டாலின்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊத்தி கொண்டுறணும், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். நன்றே செய், அது நன்றே செய், அது இன்னே செய். மூதேவிகளா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். யாரு வந்தானா யாரு போனா உனக்கென்னாங்க? பிள்ளைய மருந்து சாவடிப்பானா? ஆளு மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு, ஆளு மூஞ்சி மோரக்கட்டை. விஜய் முதல்வர் ஆகட்டானா செத்து போறவனா செத்து தொலையட்டும் நான் சொல்றேன். அவன் 18 வயசா இருந்தாலும் சரி, 58 வயசா இருந்தாலும் சரி, எதுக்கு சாகணும்னு ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு நாட்டுக்கு விடுதலை போராட்ட காலத்துல வெள்ளக்காரனை ஏத்து போரிட்டப்ப அவன் போய் உயிரை கொடுத்து நெஞ்சில் குண்டை வாங்கிட்டு செத்தவனை வந்து நம்ம பாராட்டலாம், செலவைக்கலாம். இதை மாதிரி எதிர்த்து அநியாயங்களுக்கும் அநீதிகளுக்கும் எதிர்த்து நிக்கணும்னு. ஒரு நடிகை முதல்வர் ஆகலான்னு நான் செத்து போயிருவேன் நீ மிரட்டுறதே கேவலம். இதுல நீ செத்தா நாங்களாம் வருத்தப்படுவோம் நினைச்சிட்டு இருக்க. அந்த பயில செத்து தொலைக்கட்டும்ங்கிறேன் நான். நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. அவ்வளவு அறிவிலிகள் பேதைகள் இந்த மண்ணுக்கு தேவையில்லை. நம்ம தமிழகம் எல்லாம் படிச்சிருச்சு, அறிவார்ந்த சமூகம், சிந்திக்கிற சமூகம்,
உணர்வுபூர்வமா சிந்திக்கிற சமூகன்றதும் நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. நமக்கு ரொம்ப எமோஷனல் திங்கர்ஸ் நம்ம தமிழ். அதை கொஞ்சம் பரவாயில்ல, அது ஆக்கப்பூர்வமான உணர்வா இருந்தா பரவாயில்ல. இப்போ மொழி போராட்டத்துல உணர்ச்சி பூர்வமா போய் ஒருத்தன் நின்னா தண்டவாளத்துல தலையை கொடுத்தான் போது வலிக்குது, வேதனையா இருக்காது, தவறுன்னு தெரியுது. ஆனா அதுக்கு ஒரு நீதி நியாயம் இருந்தது. இல்ல மொழிக்காக நின்னா, கலாச்சாரத்தை எதிர்க்க வந்தவங்களை நின்னான்லாம், பண்பாடை எதிர்க்க வந்தாங்கன்னு சொல்லலாம். நடிகர் முதல்வர் ஆகல, தோத்து போனாரு இதெல்லாம் சொல்லி அவனா செத்தானா, நீ செத்து தொலைன்னு தான் நான் சொல்லுவேன். நாங்களும் மருந்து பிடிச்சி செத்துறணும். சாவு நாங்க எப்படா கொத்தடிமையாவும் கல்வி டிவின்னு டிஎம்கே டிவி ஆரம்பிச்சது கேள்விப்பட்டிருக்கிறியா? அதுக்கு தலைவராக ஒருத்தர் போட்டாங்க. இது வந்து கேடர்ஸ், நம்ம டிஎம்கே கேடர்ஸ்க்கே பிடிக்கல. அதுக்கு ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு குரல் கொடுத்தது டிஎம்கே கேடர்ஸ் தான். நீ வாழ்க்கையிலேயே நடிக்கிறவன், நான் நிஜத்தோட மட்டுமே வாழ்றவன். இது பார், எங்க கட்சியில எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணா எங்களால பேச முடியும். எங்க உங்க அண்ணனை எதிர்த்து ஏதாவது ஒண்ணு பேசுங்கடா. வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா, ஏன் அது வந்து ஏன்டா எவனோ எழுதி கொடுத்த ஸ்பீச், அதுவும் ஒரே ஸ்பீச், அதையும் பேப்பர் பார்த்து படிக்கிற உங்க அண்ணனோட ஸ்பீச்சையே வேத வாக்க நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கே அவ்வளவு கொழுப்பு இருந்தா, நானே சொன்னாலும் உன்னோட சுய அறிவுக்கு வேலை கொடுக்காம அதை ஏத்துக்காதன்னு சொன்ன பெரியாரையும் அண்ணாவையும் கேட்டு 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 வளர்ந்த எங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குண்டா. என்னையா தலையெல்லாம் சும்மா கின்னு இருக்கு. ஆனா நாங்க கொத்தடிமை. உங்க அண்ணன் என்ன பேசுறான், அதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா எதையுமே அனலைஸ் பண்ணாம கூவிட்டு சுத்துற நீங்க கொத்தடிமை இல்ல, அப்படிதானடா? எங்க கட்சியில இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா அதை எதிர்த்து எங்களாலேயே குரல் கொடுக்கவும் முடியும், எங்க கட்சி எதிர்க்கவும் முடியும், அதே கட்சி கூட எங்களால நிக்கவும் முடியும். உங்களால செய்ய முடியுமாடா? பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட்டு சந்தல திருடுறவன் பொந்தல திருடுறவன் எல்லாம் தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படுமா? அடிப்படையில 144 தொகுதிகள்ல தாவேகா முன்னிலை வகிக்குது. பெரும்பான்மைக்கு தேவையான 118 அப்படின்ற அந்த நம்பர்ஸை தாண்டி தாவேகா லீடிங்ல இருக்கு. ஸோ உறுதியா தாவேகா வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வரும் அப்படின்றது இந்த சாம்பிள்ஸ் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. பெரும்பான்மைக்கு தேவையான அந்த 118 அப்படின்ற அந்த மேஜிக் நம்பரை கிராஸ் பண்ணி தாவேகா மிகப்பெரிய லீடிங்ல இருக்கு. அதர்ஸ்ல எந்த கட்சியும் முன்னிலை பெறல. பாமக மட்டும் பெண்ணகரம் தொகுதியில முன்னிலையில இருக்கு. அதுவும் குறைந்த வாக்கு சதவீதம் தான், 26% தான் அந்த தொகுதியில முன்னிலைக்கான அந்த நிலவரம். ஏன்னா கட்சிகளினுடைய அந்த சீட் ஷேரை நம்ம பார்க்கும்போது திமுக கூட்டணி கடந்த முறையை விட இந்த முறை 106 தொகுதிகளில் வந்து தோல்வியை தழுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. திமுக கூட்டணி இழக்கிற 106 தொகுதிகள் பிளஸ் அதிமுக கூட்டணி இழக்கிற 39 தொகுதிகள், இது ரெண்டுத்தையும் கன்சாலிடேட் பண்ணி தான் டிவிக்கு 144 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கு. ஸோ 2026 ஆட்சி மாற்றம் என்பது உறுதியானதா தான் நான் கருதுறேன். ஒருவேளை திமுக திருப்பி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் இருக்குது 4ஆம் தேதிக்கு மேலதான் இருக்குது உண்மையான ஜனநாயகன் படம். உதயநிதி ஸ்டாலின் எடுப்பார், இவர் எடுக்க மாட்டார், அவர் எடுப்பார். நல்லா சின்னவர் நல்லா எடுப்பார். உதயநிதி ஸ்டாலின் வில் டேக் பொசிஷன். அதுக்கப்புறம் சிறப்பா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். உண்மையான எஸ்ஓபி சொன்னார்ல, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி சொன்னார்ல, இது அடிக்கடி அவர் சொல்ற மாதிரி ஆயிடும். அதிமுகவும் சரி திமுகவும் சரி பெருசா தாக்குதல் பண்ணல. 4ஆம் தேதிக்கு பிறகு இவங்க தாக்குதல் அது நடக்கும். இந்த 4ஆம் தேதி இந்த படம் ஜனநாயகனை மறந்துட்டு மக்கள் உண்மையான ஜனநாயகன் யாருன்னு காட்ட போறாங்க. நீங்க என்ன எந்த அளவுக்கு கெட்டவன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் நல்லவன். ஆனா எந்த அளவுக்கு என்ன நல்லவன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் கெட்டவன். பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. நடிகர் விஜய்க்கு நம்ம எல்லாம் நன்றி சொல்லணும். இவ்வளவு நாள் நம்ம எல்லாம் அறிவார்ந்த சிந்தனை உள்ள ஒரு தமிழக சமூகம்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்ல, அது எல்லாம் நம்மளை உலுக்கிட்டே அது உண்மை இல்லை. ஒரு பிரபலமான முட்டாள் பலரை ஒரு பெரிய வெகுஜன மக்களே முட்டாளாக்க முடியும்ன்றதை நிரூபிச்சிட்டாரு நடிகர் விஜய். வணக்கம் வாத்தியாரே. நீ என்ன ரோல் மாடல்னு சொன்னியா?
நான் சினிமாக்கு வந்தது எத்தனை வயசுல தெரியுமா? வரலாறு எப்படி தெரியும்? நானே சொல்றேன், 18 வயசு. ஹீரோ ஆனப்ப 30 வயசு, ஸ்டார் ஆனது 40 வயசுல. படாத பாடுபட்டு தான் அந்த இடத்தை அடைஞ்சேன். நீ நெப்போகிட்ட அப்ப டைரக்டர், நேரடியா ஹீரோ ஆன பசி உனக்கு தெரியாது. நான் நிஜ வாழ்க்கையிலையும் சினிமாலையும் சரக்கையும் சிகரெட்டையும் தொட்டதில்லை. ஏன்னா அப்பதான் என் ரசிகன் என்ன மாதிரியே ஒழுக்கமா இருப்பான்னு. நீ அப்படியா? நான் சம்பாதிச்ச காசை எல்லாம் தானம் பண்ணேன். நீ எச்சக்கையில கூட காக்கா ஓட்டாத கஞ்சன். எனக்கு குழந்தைகள் இல்லைன்னு வருத்தப்பட்டேன். ஆனா நீ பெத்த குழந்தைங்களையே ஒதுக்கி வச்சிருக்க. நான் அரசியலுக்கு எப்படி வந்தேன் தெரியுமா? என் நண்பர் கலைஞர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணாரு. அறிஞர் அண்ணாவோட அன்பு தம்பி ஆனேன். அப்ப நான் சாதாரண நடிகன். ஆனா சொந்த காசுல திராவிட கொள்கைகளை பேசினேன். 20 வருஷம் கட்சியோட தொண்டனா இருந்து வேற வழி இல்லாம புது கட்சி ஆரம்பிச்சேன். உன்ன மாதிரி நேற்று கட்சி ஆரம்பிச்சு நாளை கட்சி ஏமாவேன்னு கம்பு சுத்தல. எனக்கு லட்சக்கணக்கில் கூட்டம் வரும். ஒரு உயிர் கூட போனதில்லை. ஆனா உன் கூட்டத்துல குழந்தைங்க பெரியவங்கன்னு 41 உயிர் போயிருக்கு. கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க. நான் மக்களுக்காகவே வாழ்ந்தேன். நீ துக்கம் விசாரிக்க பணத்தையே பனையூர் கொண்டு வான்னு சொல்ற சைக்கோ. நீ எப்படி தம்பி எம்ஜிஆர் ஆக முடியும்? உன்னை தம்பின்னு கூப்பிடவே எனக்கு அவமானமா இருக்கு. என் பேரை யூஸ் பண்ணணும்னா என்ன மாதிரி மாறு, இல்ல இடத்தை காலி பண்ணு. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன்.